யார இவ்வளவு வேகமா தட்டுறது? ஏய், காது வந்து கையில அடைக்குது. ஏய், தானே நில்றோம், அப்படி நில்றோம். கதவே உடஞ்சிட்டு அட்டிக்கிற மண்டை காயுது. கதவே உடச்சிருங்க. ஃபேன் காத்துல உட்காந்து சமைச்சு சாப்பிடலாம்ல. ஃபேன் காத்துல உட்காந்து துணி வச்சிடலாம். கொண்டு வந்திருக்க மீனை ஃபேன் காத்துல உட்காந்து பியாஞ்சிட்டு ஓடு 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 ஓடு. என்னதுடா இது? இது வந்து எனக்கு தெரியும் தோல் கிளாத்தின்னு. உனக்கு தெரியுதான்னு செக் பண்ணேன். அந்த கையில வச்சிருக்க மீன் பேர் என்னது? இது வந்து கிழக்கா. கரெக்டா சொல்லிட்டு வெள்ளை கிழக்கா. மரியாதை அம்பளுக்குலடா அது டைம் அன்னைக்கு நல்ல நாளா போக மாட்டேங்குது. ஆனா இவன் மூஞ்சில காலையில முடிச்சு எனக்கு பேட்டே தான். மீன் வேணாமா? இப்ப மீன் வேணாமா? தாடா கஞ்சி இருக்குடா. நீ கருவாடு பேக்கிங்க பாரு. இப்பதான் எழுதி வச்சுட்டு வந்தேன். இல்ல அதுக்குள்ள அத்தாச்சி உனக்கு பழைய கஞ்சி பட்டு வச்சிருக்கேன். போயிச்சு கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் கொண்டாங்க பசிக்கு. அங்க போமா ஆலமரத்துக்கிட்ட எப்படி அழகா இருக்கு பத்தியா? ஓடியா சூப்பரா இருக்கு. காம் 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 வைக்கலா. வீடு வேலை ஸ்டார்ட் பண்ணும் போதே இங்க கிட்ட ஒரு அடப்பை போட்டுருந்து உள்ள மரங்களை வச்சிருந்து எனக்கு எத்த தண்டிக்கு வரணும்னு மறந்துருந்து. சார் பெரிய சொல்ல எங்க இவங்க எல்லாம் கேக்குறாங்க. யாரு பெரியது? நான் தான். அது என்ன நீங்க சூப்பரா இருக்குமா? மண்டைக்கு நெல் கிடைச்சிட்டு மீன் ஆஞ்சிடலாம். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு குழம்பு எடுத்துட்டு வாங்க. கிளைக்கா புளிலா தண்ணி வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மூஞ்சிலாம் கண்ணு இருக்கு. இவனுக்கு கூட புடதில கண்ணு இருக்கு. தோல் கிளாத்தி மீன் ஆஞ்சிக்கலாம். என்னமா மாமா சொல்ற மாதிரி இல்ல நான் விட்டுறேன். ஆனா இந்த மீன்லாம் ஒண்ணுமே பார்த்தவே இல்லை. உங்க வீட்டுல இருக்கீங்க. உங்க அப்பா இங்க என்ன குண்டியலூர் தண்ணியில போட்ட விட்டு அந்த நகரையும் அந்த பண்ணாவும் தானே மண்டைய பேத்துருவேன். அதுல போட்ட இழுத்தா என்ன வயசாலாம் கடலுக்கு போயிருக்காங்க தெரியுமா? வைசாக்குல இருந்து கொண்டு வர முடியாதுல. அங்க இருந்து கொண்டு வர முடியாது. இன்னொன்னு கோட்டவட்டம் போடாக, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போடாக. ஒரு சில மீன்கள் கொண்டு வர முடியாதுல்ல. உமான சொந்தமா போட்டாதான் நினைச்ச மீன் எடுக்க முடியும். ஆனா நகரை இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ராலு கனவெல்லாம் சின்னதா இருந்தா ஓகே. கொஞ்சம் பெருசா கொண்டு வரணும்னா எங்களுக்காக எங்க அப்பா போட்ல கேட்டுதான் வாங்கிட்டுருவாங்க. காசுக்கு சம்பளத்துல வச்சுக்கிறீங்க. வியாபாரிட்ட போடுவாங்கல்ல அந்த ரேட்டுக்கு கேட்டு வாங்கிட்டுருவாங்க. அதனால வந்து இப்ப நம்ம போறதுன்னா எங்க அப்பா போன் அடிப்பாங்க தெரியுமில்லையா? வரீங்களாக்கே அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்கு? இறால் வாங்குறதுக்கு தான். இறால் கொஞ்சம் பெரிய இறாலா வாங்கினா காசு போட்டு நம்ம வாங்கணும். இல்லைன்னா சின்ன நார்மல் தான் எடுக்க விடுவாங்க. கோழியே இருக்கு. ஆட்டை உரிச்ச மாதிரி உரிச்சிட்டு வாங்கப்பா. ஆனா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு இந்த கிளாத்துமே சிலது நல்லா உரிக்க வரும். கொஞ்சம் ஹார்டா இருக்கான். கோழி உரிக்கவா? கோழிலாம் உரிக்க தெரியாதுப்பா. ஆடுலாம் உரிக்க மாட்டேன். வாங்கி விழுந்துருவேன். பாவமா இருக்கும் பார்த்தா. ஆனா குழம்பு வச்சுதான் சாப்பிட்டுருவேன். ஆட்டுக்கறின்னு சொன்னாலே வாய் வரும். பாத்தீங்களா? சிப்புக்கு சிப்புக்குன்னு ஒரு வாய் வெட்டி போடுறேன். பொரிச்சேன் மாக்குமா. உங்களை மாதிரிலாம் வெட்ட மாட்டேனா? நீங்க தான் அத்தை தண்டிக்கு வெட்டி வெட்டி போடுவீங்க. நான்லாம் வெட்ட மாட்டேன். உங்கள்ட்ட அன்னைக்கு பாறை கொடுத்துட்டு 3/4 கிலோ சைஸை கொடுத்துட்டு 4 பீஸ் தந்தியலே. அது மாதிரிலாம் வெட்ட மாட்டேன். அன்னைக்கு தான் புகழ்ந்தா கட்டாங்க கூட இப்படி வெட்ட மாட்டாங்க. நம்ம வெட்டும்போது புகழ்றாங்க. அவளை வெட்டும்போது கிழிச்சாரு.
காக்கா சவுண்ட் கேட்டுருச்சு. நம்ம பழைய வீடியோல போய் பார்த்தா ஃபுல்லா காக்கா சவுண்டா தான் இருக்கும். ஒரு மீன் வாட வரையும் வர்றாரு. மீன் வேர்ல்டு ஃபேமஸ் மீன் எதிரி. வேர்ல்டு ஃபேமஸ், அதாவது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச மீன், நல்லா தெரிஞ்ச மீன் இதான். இந்த இதுதான் கிளைக்கா, இந்த எல்லாரும் வெள்ளை கிளைக்கா வெள்ளை கிளைக்கா வெள்ளை கிளைக்கா வெள்ளை கிளைக்கா இதான். ஆனா இது உண்மையாவே அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற மீன் தான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். மருத்துவ குணம் நிறைய இருக்கு. கொழுப்பு சத்து இதுல அவ்வளவா கிடையாது. நல்ல கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு. குழந்தை பெற்றவங்க சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. மருந்து குழம்பு வச்சு சாப்பிடலாம், அவியல் வச்சு சாப்பிடலாம், பொரிச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான மனிதனுக்கு உண்டான பாதி நோய் எதிர்த்து இதை சாப்பிட்டா. அது என்ன தெரியுமா, இந்த மீன் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேருக்குலாம். அந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ஒரு சம்பந்தமா ஒரு சில சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்கலாம் மீன் கறிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கு கூட டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க கிளைக்கா சாப்பிடுங்க. திருக்க, சுறா, கிளைக்கா, இது 3. நெத்திலி, கோவா நெத்திலி, இந்த பால் நெத்திலி சொல்லுவாங்கல்ல, அது. இந்த 4 வகை இதுமே எல்லாருமே எல்லா டைப் ஆட்களுமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. 5 ரூபா. இவனை பார்த்தா வெள்ளைக்கார மாதிரி இருக்கானா? எனக்கு ஆள் வராதா? அடல் எடுத்துட்டு வாங்கம்மா நாளைக்கு. எவ்வளவு நாளாச்சு எனக்கு அட்டன் ரொம்ப தெரியும்ல. தெரிஞ்சு எடுத்துட்டு வரலன்னா உங்களெல்லாம் எதை கொண்டுட்டிக்க எடுத்துட்டு வர்றது இல்லை சுமி, பிடிச்சிட்டு வர்றது. பிடிச்சிட்டு வர்றது வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும். கிழக்கியா மீன் எல்லாத்தையும் உட்காந்து ஆகணும். ஆனா இதுல நான் கண்டிப்பா ஒரு 4 மீன் எடுத்து வைக்க போறேன்மா. இது புளிலா தண்ணினா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு 4 எடுத்து வச்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சோண்டு ஒரு 2 சில தேங்காய் போட்டு மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி புளிலா தண்ணி ஸ்கூலுக்கு விட்டுலாம். முட்டை அவிச்சு வச்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன், செம்ம காம்பினேஷன் இருக்கு, செம்மையா இருக்கும். கலத்தைக்கு திரும்ப கற்பூர வாசனை சொன்ன மாதிரி இந்த கேமரா எடுக்கிற ஆளுக்கு புளிலா தண்ணினாவே ஓடிடுவாப்புல. ஃபுல்லாவே புளியா கரைச்சி ஊற்றணும். புளின்னு புளியா கரைச்சி புளிலா தண்ணியில் ஊற்றிட்டோம்னா தின்றுவாப்புல. நல்ல வேலைக்கு அதுக்கு பேரே புளிலா தண்ணி தான். அங்காருங்க மாமா காக்காவை போயிட்டு. ஏன் பட்டர்ஃப்ளை நம்ம வீட்டுல மச்சல மாதிரி தொல்லை தாங்க முடியல. பொண்ணையும் கொடுத்துட்டு பின்னாடியே வந்து வா வான்னு கத்துறாங்க. கேட்டு கொடுத்தோட மீன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சும்மா எங்க பாரு, வெயிலுக்குள்ள ஒரு ஆள் உட்காந்து மீன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அந்த பிள்ளை ஸ்பெஷல். வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரி மாதிரி. ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இறக்கைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து அங்க தூக்கி போட்டிருக்கிய பானை கீழே வைங்க. ஓ சாலோட சேலை கட்டிடும். பேச்சு உங்கானை கண்ணே நான் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும். ராசாக்கு ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. எஃபெக்ட் போட்டு பாடினா பாடிடுவேன்.
மீன் ஆஞ்சிட்டு இருந்தாச்சு. ஒரு 4-5 மீன் ஆட்டையை போட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதனாலதான் காட்டி தெரியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மசாலா இறங்க போறேன். இது வந்து நம்ம மீன் பொரியல் மசாலா. எல்லா நான்வெஜ்ஜுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா இதையும் சேர்த்திடலாம். டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். உண்மையாவே சிட்டியில மசாலா சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட். தேவையான உப்பு போட்டு நல்லா இருக்கும். நைட்டு குளியில எடுத்து வச்சுருமா வச்சு நாளை வச்சு நான் ஃபுல்லா தண்ணி வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குற வேண்டியிருக்கோம். நாளைக்கு ஸ்கூலுக்கு செய்வேன். வேணா முடிச்சு வந்து வீடியோ எடுங்க. எழுப்பிட்டோன்னு வந்து மருதாசாய் வெளியேற அந்த அண்ணன் இந்த பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். எப்படி வீடியோ எடுக்காம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு நேரம் நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் வயிற்று வலிக்கும், தலைவலிக்கும், கக்கா வரும், இப்படி அதெல்லாம் பண்ணும்ல. அந்த மாதிரியா அவ்வளவு நேரம் நல்லா தான் இருப்பிய. வீடியோ சொல்ற வேலை எங்க இருந்து வருமோ தெரியாது. யார்த்தையா செல்ல தள்ளி விட்டு ஓடிடுறது. என்ன உண்மை அப்படியே சொல்றோம். ஆச்சரியமா இருக்கும். அது மூச்சு மாற கட்டையை போடுங்க. தனியா அவளை டாக்டர் என்ன சாப்பிட சொல்லிருக்காங்களோ அதான் சாப்பிடுவாங்க. சீனா இருந்தா அவங்க என்ன காமிக்க சிவப்பரிசி சோறு கொஞ்சோண்டு. சிவப்பரிசி இல்ல கருப்பரிசி. இல்ல சிவப்பரிசி. இது கருப்பரிசி வச்சிருக்கா. சிவப்பரிசி ஒண்ணு. ஆமா 2 வச்சிருக்கா. கருப்பரிசி வச்சிருக்கா, சிவப்பரிசி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இன்னொன்னு வச்சிருக்கா ஊதரிசியா. இந்த ராஜாக்கள் சாப்பிடுவாங்கல்ல அது என்னதியா பொன்னி அரிசி. உண்மையே அவங்க ஒரு மடிக்கையா சொல்லி வாங்க காமிக்க. வந்து உடம்பு சரியில்லாம ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து இதுல இருக்கிற எல்லாமே அவங்க வந்து இங்க இருந்துதான் எடுத்து அவளுக்கு சமையல் எல்லாம் நடக்கும். ரெடி நல்லா இருக்கா? ஆலிவ் ஆயில் அதுலதான் சமைக்கணும். வந்து அவனுக்கும் தனியா ஒரு கிச்சனே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வச்சுருவோமா? கேமராமே நாதிவா உடனே மகாராட்ட கொண்டு உங்களுக்கு பிடிக்குமா? அந்த குக் மீன் வதத்துல மட்டும் வராது. பெரிய மீன் எல்லாத்துக்குமே வருமா இருக்குல்ல. சரியா மீன் ரொம்ப வாசமா இருக்கு. கரண்டி வாயில விட்டுருவேன். சுமி அனைத்தும் என்னுதா? அனைத்தும் எவடையா? இவட வேணா இங்க வான்னு அர்த்தம்.
கஞ்சி கட்டுக்கணும். இது அனைத்தும் எனக்கான்னு கேட்டேன். சாடு. சில பேர் கஞ்சியை சொன்னீங்க, சில கஞ்சியா தப்பு தப்பு அள்ளி வாங்க. நீ ராட்சகிரன் மாதிரி சாப்பிடுங்க. மீன் எப்படி சாப்பிடணும்? தூக்கி கடிக்கணும், சிக்கன் மாதிரியா. அதாவது ஒருத்தர் நல்லவன் இருப்பான், ஆனா மக்கள் மத்தியில பிரபலமா ரீச் ஆக முடியாது. கெட்டவன் ஈஸியா ரீச் ஆயிடும். இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த மாதிரி தான் ஒரு நல்ல தரமான மீன், அதிகமா ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஏத்துற மீன், ஆனா நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலயும் பெரிய ரீச் இல்லாத மீன்ல தோல் கிளாத்தி ஒண்ணு. எக்ஸ்போர்ட் மீனா இது? ரொம்ப முக்கியமான மீன். சென்று முள் மட்டும்தான் இருக்கும், தனி கறி மாதிரி இருக்கும். இது என்ன பண்றாங்கன்னா, தோல் கிளாத்தின்னு சொன்னா தெரியாத மீன் சொல்லிட்டு போயிடறாங்கன்னு சொல்லி பீஸ் போட்டு இது வாவல், வெள்ளை வாவல் சொல்லி விற்காங்க. வாங்கி சாப்பிடுறவங்க என்னடா வெள்ளை வாவல் டேஸ்ட்டுக்கு இருக்கு, அப்ப உண்மைதான் நினைச்சு இன்ன வரைக்கும் வெள்ளை வாவல் நினைச்சு தோல் கிளாத்தியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், தோல் கிளாத்தி ரொம்ப பெஸ்டான மீன், வாவலுக்கு இணையான மீனாலதான் அதை வெள்ளை வாவல் சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க, நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதும் கூட. வீட்டுக்குள்ள சோறு இருக்கு, சோறு ரசம். அதோட கறி எப்படி இருக்கு, ஒரு முள்ளு கிராஸா கூட இருக்காது, தனி மீட்டு மட்டும் தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் தைரியமா, வேற எந்த முள்ளும் கிடையாது. தொண்டையில படுற மாதிரி எந்த முள்ளுமே கிடையாது. இந்த முள்ளு மட்டும்தான் இருக்கு. இது யாராவது சாப்பிட்டுருவாங்களா? சாப்பிட முடியாது, போட்டுக்கலாம். கஞ்சி மீன் எப்படி இருக்கு மைதாஸ்? லெதர் ஜாக்கெட் மீன் மரிதாஸ் கேப்பா, ஏன் டைம் இப்படி இருக்கானா? கருவாடு பேக்கிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பசியாயிடுச்சு, அதோட மணி டைம் ஆயிட்டு, பசிக்கு முன்னாடி இருக்காப்ல சாப்பிடுறது. பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. சாப்பிட்டோம்னா டயர்ட் ஆயிருமே, ரெஸ்ட் எடுக்கணுமே, தின்னுட்டோம். அண்ணன் தம்பி அப்படி பித்தாளத்து கருங்கு கருங்கு அப்படி மாதிரி இருக்கு. மீடியா முடிச்சு சாப்பிட்டுதான் போறியா? சாப்பிடுறது கண்ணு வைக்கிறது. அப்படியே சாப்பிட்டேன். டைம் ஆகுது, நான் எப்படி இருக்கேன், அதனால நான் அப்படியே தின்னுட்டேன். போண்டா மாதிரி உட்காந்துருக்கு. ஒரு நேரம் ஆப்பமே வேண்டாம், தகதச்சு ஓடுறேன், எங்கிட்ட தின்ட்டான் பால் ஊற்றி. கவலைப்படாது, அந்த ஆப்பமாவுக்கு சாயந்தரம் உங்களுக்கு வந்து இனிப்பு பணியாரம் செஞ்சு தந்துடுறேன். பனியா முக்களி, ஆமா முக்களி செஞ்சு தந்துடுறேன். சூப்பர் சாப்பாடு. கண்டிப்பா இந்த மாதிரி மீன், ஃப்ரெஷ்ஷான மீன், குவாலிட்டியான மீன் நீங்க சாப்பிடணும்னா ஓஜி உங்கள் மீன் கடை, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடா, சிவகங்கை, இந்த 3 இடத்துல இருக்குது. கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்லா சுவையான கருவாடு சாப்பிடணும்னா அந்தோனி அலப்பறது. மசாலா வேணும்னா கருவாடு மட்டும் கிடையாது, குழம்பு மசாலா, ஃப்ரை மசாலா, ஊறுகாய் ஊறுகாய் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஆர்டர் பண்ணிக்கணும். பாய்.